இங்கே இந்த பொண்ணு இந்த சுடுகாட்டுக்கு வரா. இந்த சுடுகாட்டுல நிறைய பிணங்கள்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்கு. அங்க ஒரு அகோரி உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு என்ன பண்றான்னா ஒரு மண்டையோட்டை எடுக்கிறா. மண்டையோட்டை எடுத்து அங்க எரிஞ்சுகிட்டு இருந்த புடத்துக்கிட்ட போய் தன்னோட கத்திய சூடு பண்றா. சூடு பண்ணி தன்னோட கையில தன்னோட இறந்து போன கணவனோட பேரை எழுதுறா. அப்ப அந்த அகோரி இந்த பொண்ணுகிட்ட ஏதோ பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு திரும்பி பார்க்கிறா. திரும்பி பார்த்தா அந்த அகோரி அங்க இல்ல, அவர் தியானத்துலதான் இருக்காரு. இப்ப இவ கையில எழுதின அவளோட கணவனோட பேர் மறைஞ்சு வேற ஒரு பேர் வருது. அடுத்து ஒரு ஸ்டார் முத்திரை வருது. இதை பார்த்து பயந்து போனவ இந்த சுடுகாடை விட்டு வெளியில போகணும்னு பாக்குறா. ஆனா அவளுக்கு வழியே தெரியல. இப்போ ஒரு புணம் அவளோட காலை பிடிக்க ஆரம்பிக்குது. இவ காப்பாத்துறதுக்காக இவ கணவனோட ஆத்மா வருது. ஆனா அந்த ஆத்மாவை ஒரு சூனியக்காரி பிடிச்சு வச்சிடுறா. இப்ப நிறைய பிணங்கள் இவளை நோக்கி வர ஆரம்பிக்குது. இவ ஒரு நெருப்பு கட்டை எடுத்து வச்சுக்கிறா. அந்த நெருப்பை பார்த்ததுமே இந்த பிணங்கள் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. இப்ப இந்த சாமியார் இந்த பொண்ணு கிட்ட வராரு. பொண்ணு கிட்ட வந்தவர் ரொம்பவே கோவமா இந்த பொண்ணோட கழுத்தை பிடிக்கிறாரு. கழுத்தை பிடிச்சு அந்த பொண்ணை அந்தரத்துல தூக்க ஆரம்பிச்சிடுறாரு.